கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ சான்ஸே இல்ல. நம்மலாம் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டிக்குள்ள இது இல்லாம இருக்கவே முடியாது. நான் வந்து சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம்லாம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சேன். இப்போ கூட கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் ஆனாலே பாயாசத்துக்கு கூட இதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. இருக்கிற ஒரே பொருள் சேர்ப்பாங்க. ஏலக்காய் மட்டும்தாங்க. சிம்பிளான ஒரு டிஷ் தான் செஞ்சு முடிச்சாச்சு. கீரைக்கடையிலும், பீட்ரூட் பொரியலும் இதுதான் நான் இன்னைக்கு செஞ்சேன். ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, டெய்லி வந்து பார்த்து எனக்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு குடு. இதில தான் சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் வந்து என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்டாலே போதும். அதில இருக்கிறது காய்கறிகளோ, சாதமோ எது சாப்பிட்டாலும் சரி, மன நிறைவா சாப்பிட்டாலே போதும். நல்ல சத்து கிடைக்கும். உடம்பும் பலமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் எதுவுமே இல்ல. இதில சாப்பிடுறது அவ்வளோ இருக்கு. கண்டிப்பா சத்து இருக்குதா இல்லன்னு நான் சொல்லல. ஆனா எல்லாராலயும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க முடியாது இல்லையா? வசதி இருக்கிறவங்க வாங்குவாங்க. வசதி இல்லாம இருக்கிறவங்க வாங்க முடியாது. அதனால எத சாப்பிட்டாலுமே சரி, மனநிறைவோட சந்தோஷமா, திருப்தியா சாப்பிடுங்க. உங்க வீட்லயும் இந்த மாரி நடந்திருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.